அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என தன்னை நினைத்துக் கொள்கிறாரா என சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சியின் 5வது மண்டலமான ராயபுரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான ருக்மாங்கதன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதுபோல பிற மண்டலங்களிலும் உள்ள சட்டவிரோதமான கட்டுமானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருந்தது. 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக ருக்மாங்கதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவை அமல்படுத்தாததற்காக சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நேற்றைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில இந்த அபராதத்தை செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தலைமை நீதிபதி அமர்வுல இன்றைக்கு முறையீடு செய்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி ஸ்ரீராம், வழக்கறிஞர்கள் தவறான பிரமாண பத்திரத்தை கொடுத்திருந்தாலும் கூட அதை படித்து பார்த்துதான் அவர் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அவர் ஆணையராக இருக்கவே தகுதி இல்லாதவர் என்று தெரிவித்தார். IAS அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என நினைக்கிறாரா? நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நாங்கள் காட்டலாமா எனவும் தலைமை நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேற்றைக்கு அவர் ஏன் ஆஜராகவில்லை என்று கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி உரிய பிரமாண பத்திரத்துடன் நாளை அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அபராதம் குறித்து பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.